ஸோ வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெட்டிக்கலோவில் முதல் நாள். ஸோ அதாவது நேற்று வந்தோம். நேற்று வந்துட்டு நான் சொன்னேன்ல இன்னையிலேருந்து தான் ஷூட் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்டிக்கலோ ஏரா ஊரில் வந்து இருக்கிறோம். ஸோ ஏரா ஊரில் அப்படியே கொஞ்சம் ஏரா ஊரில் தான் ஆக்சுவலி ஷூட்டிங்கு. ஸோ ஷூட் போகிற வழியில் நிறைய இந்த பி ரோல்ஸ் அப்புறம் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு வீடியோவுக்கு தேவையான அதாவது ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோன்னா அந்த இன்டர்வியூக்கு பொருத்தமான சில பி ரோல்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றது வந்து வழக்கமாக இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்ஸ் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிற வழியில் நம்ம எங்கே ஷூட் போகிறோமோ போகிற வழியில் வந்து அந்த ஸ்டோரிக்கு பொருத்தமான நிறைய பி ரோல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறது வந்து வழக்கம். ஸோ அந்த வகையில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சாரி எல்லாம் ஃப்ரேமிங் செட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ ஏரா ஒரு பக்கமாக அப்படியே வந்து ஒரு பீச் சைடில் வந்து இருக்கிறோம். நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லாமே செட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்ருக்குறாங்க ஃபுட்டேஜஸ் எல்லாமே. ஸோ அது இல்லாமல் இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு குடிசை ஒன்று கூட இருக்குது இந்த கடற்கரை ஓரத்தில். அதில் யார் இருக்கிறாங்களா அந்த மாதிரிலாம் இன்னும் தெரியல. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு யாரோ இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம அப்படியே சும்மா போய் பார்த்துட்டு வரலாம். வித்தியாசமாக இருக்குங்க இந்த இடம், ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஆட்கள் வந்து அந்த பக்கம் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. நான் வந்து அந்த பக்கம் போய் காட்டுவேன். பட் ஆனால் என்னென்னா இந்த ஃபுட்டேஜஸ் எடுத்துக்கிட்டு இருக்கனால அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடக்கூடாது, அது வந்து சரியில்லைல்ல. ஸோ அதனால் அந்த பக்கம் இப்போதைக்கு போக முடியலை. பட் ஆனால் இடம் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது என்ன மரம், நல்லா இருக்கே, சைப்ரஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து சும்மா ஒரு குடிசை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வீடா ப்ரோ? இது வாடி. ரைட். இதுங்க நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் செஞ்சிட்ருக்கேன், அதுக்காக வீடியோ. ஐயா என்ன சமைக்கிறீங்களா? எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாமா? பிரச்சனை இல்லையா? யூடியூப் சேனலுக்கு. இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள்? தங்கி இருக்கீங்களா நைட்? இல்லை நான் கேட்குறேன், இதுதான் வீடா இல்லைனா? இது வாடி. என்ன செய்வீங்க இங்கே? வீடு வந்து அங்கே. ஓகே, இதில் என்ன செய்வீங்க இங்கே? நாங்கள் விலைக்கு போகிறோம், கரை விலை. ரைட். எல்லாருக்குமான இடமா இல்லைனா எல்லோரும் இன்றைக்கி தான் வருவாங்க சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரியா? ரைட். என்ன செய்கிறீங்க? ஸோ ஐயா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மீனவர்கள் எல்லாருக்கும் வந்து பிளேன் டீ ரெடி பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஊரில் எங்கே ஐயா? நீங்கள் மயிலம்பாவடி. ரைட். நீங்கள் வந்து கடல் தொழில் தான் செய்கிறீங்க. சரி ப்ரோ. நீங்கள் வேணாமா? இன்னொருத்தர் இருக்கார், அவர் வீடியோவில் வேணான்னு சொல்கிறாரு. ஓகே, தேங்க்யூ. நான் அப்படியே வரேன். இன்றைக்கி எவ்வளோ மீனவர்கள் இருக்காங்க? வாடி இந்த ஒரு 22 இந்த மாதிரி 22 வாடி இருக்குமா? இங்கேருந்து இப்படி ஒரு 4-5 வாடி இருக்குது. 4-5 வாடி இருக்கும், 22 பேர் இருக்காங்க. ரைட். ஓகே, வரேன். நான் வந்து ஊர் ஹட்டன். ஓகே, நான் வரேன். எங்கே? அங்கேண்ணா. சரி வரேன்.
அப்பா இவ்வளோ சிப்பி இருக்குது. ஓகே, இதை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி ஃபுல் டே நிறைய விஷயங்கள் காட்ட வேண்டியெல்லாம் இருக்குது. நான் போகிற வழியில் அப்படியே ஒவ்வொன்றா எடுப்போம். ஸோ ஷூட் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ இதுக்குள்ளே நிறைய பி ரோல்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க டீம். ஸோ அவங்க எடுத்து முடிய அப்படியே இன்டர்வியூஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஷூட்டுக்கு பார்த்தீங்கன்னா செட்டப் எல்லாம் வெரி கொண்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ப்ரொடக்ஷன் டீம். ஸோ ஏரியாவும் பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி வெயிலாக இருக்குது. 8:30 மணி தான் ஆகுது. 8:30 மணிக்கு அப்படி ஒரு வெயிலாக இருக்குது. ஸோ வெயிலையும் எல்லாம் செட்டப்பெல்லாம் குயிக்காக ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கு எல்லாம் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பீரோல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அப்படியே ஒரு டைம் ஆயிரும். எல்லாமே டைமுக்குள்ளே செய்யணும்ல, ஏன்னா லைட்டிங் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். ஸோ அதனால் எல்லா ஒர்க்குமே அப்படி இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஷூட்ஸ்லாம் வந்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஷூட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லைட் செட்டப்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒருத்தர் லைட் செட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஹாய் மச்சான். ஸோ நம்மளோட ஷேன் ஃப்ரேமிங்லாம் செட் பண்ணிகிட்ருக்காரு, இன்டர்வியூக்கான ஃப்ரேமிங்கெல்லாம். ஓகே, நம்ம அப்படியே அடுத்து என்னென்ன நடக்கிறோம் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய மரங்கள் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த எல்லா மரத்துக்கும் பார்த்திங்கன்னா இப்படி தண்ணி போடுற ஒரு சிஸ்டம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ லேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பைப்பில் மேலே சின்னதாக 2 ஓட்டை போட்டு எல்லா மரத்துக்கும் பைப் லைன் போட்டு அதை ஓப்பன் பண்ணிடுறாங்க. அதில் தண்ணி போய்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இது ஒரு புது சிஸ்டமாக தான் இருக்குது. அதாவது வழக்கமாக அந்த வாட்டர் ஸ்ப்ளிட்டர் இருக்குங்களா, அந்த மாதிரி இவங்க வாங்கி போடாமல் இவங்களாவே செஞ்சுருக்கிறாங்க. இப்படி ஒரு பைப் எடுத்து இந்த மாதிரி போட்டு அழகாக செஞ்சுருக்கிறாங்க. எனக்கு இருக்கிற எல்லா மரத்துக்குமே அந்த பைப் இருக்குது. அதாவது இந்த மாதிரி இருக்குது. நிறைய வகையான மரங்களும் இருக்குது. சரி பாருங்கள், இது இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். இப்படி ஒன்று நான் இதான் ஒரு ஸ்கூலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே இப்போ அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. டீம் இன்டர்வியூக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அது முடிய அப்படியே நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். A few moments later. ஸோ ரொம்பவே வெயில் அடிக்கிறீங்க, தாங்க முடியல. ஸோ வேலை எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிற்கவே இல்லை. இது சொன்னால் நம்ப மாட்டீங்க, காலையிலேருந்து இன்னும் ஒழுங்காக சாப்பிடலை. ஏன்னா டைம் கிடைக்கல, சாப்பிட்றதுக்கான சரியான டைம் கிடைக்காதனால அப்படியே போயிட்டுருக்கு. எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வெயில், ரொம்ப ஹெவியான வெயில், ரஷ்ஷான டைம். அது இல்லாமல் ஸ்கூல் தானே, ஸ்கூல் டைமில் கொஞ்சம் குயிக்காக எல்லாம் பண்ணணும் அப்படி இப்படின்றப்ப கொஞ்சம் புரியும்ல எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. ஸோ டீம் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப வெறி கொண்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடக்கும் இந்த வெயிலெல்லாம் இல்லாட்டி. பட் வெயிலில் அவுட்டோரில் ஷூட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத ஒன்று. A few moments later. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கூலில் ஷூட் முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஷூட் அப்படியே முடிச்சுட்டு இனி வவுனியா கண்டினியூ ஆக போகுது. ஸோ இங்கே அப்படியே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இனி வவுனியா போகிறது தான் பிளான். அங்கே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா அங்கே நிறைய ஷூட்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஷூட் முடிச்சுட்டு அப்படியே டிரெக்டாக வவுனியா போயிடுறது தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டீம் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதாவது வேனுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வேனுக்கு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க.
ஏற்றிட்டு அப்படியே ரெடி ஆகி நம்ம போயிடலாம். இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சாப்பிடவே இல்லை. காலையில் ஏதோ ஒரு சின்ன ஷார்ட் சாப்பிட்டது இன்னும் அப்படியே இருக்குது. அப்படியே போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிட்டு அப்படியே போயிடலாம். ஓகே, நம்ம இவங்கெல்லாம் பேக் பண்ணி முடிச்சோன்னா அப்படியே கிளம்பி வவுனியா ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, நான் அப்படியே போடுறேன். வெயில் அப்பா, சரியான வெயில். ஒரு வழியாக ஸ்கூல்லேருந்து இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ தான் அங்கேருந்து கிளம்பணும். செம்ம டயர்டு, சாப்பிடவே இல்லை. இப்போதைக்கு ஒரு ட்ரிங்கை குடிச்சிட்டு சைக்கிள் ஆக்சிடென்ட் மேபலாண்டு சைக்கிள் ஆக்சிடென்ட். ஐயோ නිකන් M අකුර BFM 15.2 නම්බර් එක 0.2 ඔව් ஓகே, இப்போ அப்படியே நம்ம எங்கேயாவது சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். நான் போய் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். අයිතිකාරයෙක් නම තිබ්බ දිසානායක. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏறாவூர் டவுனில் தான் இருக்கிறோம். சாப்பிட்றதுக்காக வந்து ஏறாவூர் டவுன் பக்கமாக வந்திருக்கோம் அப்படியே. ஸோ நல்லா இருக்குது பாருங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஏறாவூர் பக்கமாக வந்திருக்கேன். பெட்டிக்கலோ 2-3 வாட்டி வந்தாச்சு. பட் ஆனால் ஏறாவூர் பக்கம் இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கிறேன். அப்படியே வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மீட் அண்ட் ஈட் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. அதுக்கு தான் வந்து உட்காந்துருக்குறோம். ශ්‍රේන්ගේ රස කතා අංක 1000 ඒ ස්පීඩ් අඩු කරලා බලය අපේ පාර කලනවා අතුවාට මොකද ஸோ சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ அப்படியே வேனில் ஏறி வவுனியாவுக்கு இந்த ரைடு வந்து கண்டினியூ ஆக போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீ ரோல்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படி தமிழ் வேலை மனோத்தரிக்கேன்னு மகே ஆடியன்ஸ் மனோத்தரிக்கேன் தமிழ் தானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே கேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆ அதே கரெக்ட். අය ඔයාව වීඩියෝකින් දාමුද? දාන්න. පොඩක් සවුන්ඩ් එක අඩු කරන්න. අයියා කියන්නේ කොච්චර කාලෙ මේක දුවන්නේ? මම දැන් පටන් අරන් මාස 3ක් විතර. මාස 3ක්. ඉස්සර කොයිද හිටියේ? ඉස්සර සීසෙල් රටේ හිටියේ. දැන් මේක හයර් තමයි වගේ මේන් ජොබ් එකද? ඔව් දැන්. අයියාව කොන්ටැක්ට් කරන්න ඕනේ නම් කොහමද? මගේ ෆෝන් නම්බරේ තියෙනවා. හරි. 070 හරි. 237යි 70යි 40. අයියාගේ ගෙවල් කොයිද? මං கம்பா இන්න. ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக தான் மீக்கு ஐயாக்கு வேன். ஸோ ரீசெண்டாக வேன் எடுத்து இப்போ வந்து ஓட்டிகிட்ருக்கிறாரு. நிறைய ஹையர்ஸ் வந்து போயிட்டுருக்காரு. ஸோ எங்களோட இந்த லாங் ட்ரிப்புக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவரை தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப அழகாக சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கிறாரு. உங்களுக்கும் யாருக்காவது வேணும் அப்படின்னு சொன்னால் நான் அவரோட நம்பர், அவர் வந்து சிங்களத்தில் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணார். நான் வந்து அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து வேர்டிங்கில் வந்து கொடுக்குறேன். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் கண்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே நம்ம அடுத்து வவுனியா நோக்கி போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறதுக்காக நிப்பாட்டி இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிங்கோ மலையில் இருக்கிறோம். ஸோ ட்ரிங்கோ மலையில் கிண்ணியாலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறோம். சரியாக எந்த இடம்னு சொல்லி எனக்குமே தெரியல. ஒரு சின்ன ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4:30 மணின்னு நினைக்கிறேன். எஸ் 5 மணி ஆயிடுச்சு. இல்லை 5:50 6 மணி ஆயிடுச்சு. ஸோ 6 மணிக்கு இந்த இடத்துல சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி நம்மளோட ரைட் வந்து வவுனியா நோக்கி கண்டினியூ ஆகிடும். ஸோ இந்த இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த இப்படியான ஒரு சின்ன ஒரு கடை தான் இது. Push. Push. ප්‍රදේශයේ පොපියුලර් සම්මාන උළෙලේදී සහ 29 වන සුමන සම්මාන උළෙලේදී වසරේ ජනප්‍රියතම රූපවාහිනී නාලිකාව ගුවන් විදුලි නාලිකාව රූපවාහිනී ප්‍රවෘත්ති නාලිකාව ගුවන් විදුලි ප්‍රවෘත්ති නාලිකාව හොඳම රූපවාහිනී ප්‍රවෘත්ති විකාශය හොඳම රූපවාහිනී කාලික ප්‍රවෘත්ති වාර්තාකරණය වසරේ ஒரு குட்டி பூனை இருக்குது. அவங்கள்ட்ட விளையாடிட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்துக்கிறோம். இந்த பக்கம் பாருங்கள் பாம்பு புத்து இருக்குது. கரையான் புத்து. ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து பாம்பு புத்துது. இதுக்குள்ளே இருக்குதா இல்லைன்னா தெரில. இங்கே வேணும் போத்தலோட அதாவது ஒரு கிளாஸ் ஒன்று உடச்சி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஐயோ இந்த மாதிரி வேலையெல்லாம் தான் செய்வாங்க. ஹலோ ஓகே அப்படியே டீ ஒன்று குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். अरे नहीं का वाड़ते हैं ஸோ ஃபைனலி வவுனியா வந்தாச்சு. வந்து ஹோட்டலுக்கும் வந்தாச்சு. हरिणियों को 312 हाँ ये बात कार्ड स्विच रान में नहीं मैं थी होगा मैं कदम मत ஐயோ ஸோ ஒரு வழியாக போயிட்டு சாப்பிட்டு எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டு அப்படியே வந்தாச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா காலையில் 6 மணிக்கு நான் 4:45 எழும்பி இப்போ வரைக்கும் அப்படியே ஓடிட்டே இருக்கிறோம். அதுவும் இந்த வெயிலில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது. ஸோ என்னை விட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ப்ரொடக்ஷன் டீம் அவங்களுக்கு இன்னுமே ஒர்க் கூட. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேறு மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி ஷூட்.
நீங்களுமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து வவுனியாவில் ஹோட்டல் ஹோவியா அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருக்கிறோம். இன்றைக்கி வந்து 2 பெட் போட்ட இதில் வந்து தங்கியிருக்கிறோம். என்னோட பார்த்திங்கன்னா நேற்று போன வீடியோவில் பேசின ஷேன் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். மச்சான் ஹாய் கேன். ஹாய். இந்த ரூம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்லா காம்பேக்டான ஒரு அழகான ஒரு ரூம் தான். ஸோ இப்படி தான் இருக்கும், இப்படி தான் எங்கள் ஷூட் வந்து இருக்கும். அதாவது காலையில் ஷூட்டுக்கு எழுமணும் அப்படின்னு சொன்னால் ஷூட் போகிற இடத்துலையே போகிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது சாப்பிடுவோம், திருப்பி அதுக்கேற்ற பீரோல்ஸ் அது இதுன்னு எல்லாமே எடுப்போம், திருப்பி அந்த ஷூட் பண்ணுற இடத்துக்கு போவோம், அப்புறம் அங்கே போய்ட்டு இன்டர்வியூஸ் அது இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வரும்போது சாப்பிட்டு திருப்பி அடுத்த ஷூட் எங்கேயோ அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிடுவோம். அவுட் ஸ்டேஷன் ஷூட்ஸ் வந்தால் மட்டும் இந்த மாதிரி போகிறது வந்து வழக்கமாக இருக்குது இப்போதைக்கு. இடையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லாங் ஜேர்னி வந்து அப்படியே ட்ராவலிங்லேயே இருக்கிறதுனால பெருசாக எங்கேயும் நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப குறைவு. ஏதாவது இறங்கி போகிற இடத்துல என்னமாவது பார்த்தா தானே ஒழிய மற்றபடி அதுக்குன்னு சொல்லி எங்கேயுமே போயிட்டு பார்க்குறதுலாம் ரொம்பவே குறைவு. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நாளைக்கும் நான் என்னோடய வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இன்றைக்கி இந்த வ்ளாக் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் என்னோடய பேஜ் வந்து இருக்குது. நீங்கள் மனோஜ்நாத் சதாசிவம்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப டயர்டாக இருக்குது. அடுத்து அப்படியே தூக்கத்தை போட்டு காலையில் எழுந்திரிச்ச வேண்டியது தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை டேக் கேர், பை பாய்.